சக்தி, நான் தான். இங்கிட்டு வா. மார்க்கெட் போயிருந்தீங்களா? ஆமாங்க ஐயா. இந்த மந்தோட டார்கெட்டை முடிச்சிடலான்னு சொன்னீங்களே, இப்போ இந்த டார்கெட்டோட நிலைமை புரியுதா? நல்லாவே புரியுதுங்க. நான் செஞ்ச தப்பும் புரியுது. அதுக்கு தண்டனையா பேப்பரை போட்டு போயிடலான் இருக்கு. பேப்பரை போட போறீங்களா? கொடுத்த டார்கெட்டை சிம்மை உடைச்சு முடிக்காம பேப்பரை போட்டு போறன்றது கோலத்தனம் இல்லை. அதுக்காக இந்த முட்டாள் பயப்புள்ள சேல்ஸ் டீம்ல ஒர்க் பண்ண முடியலைங்க. அந்த முட்டா பயப்புள்ள சேல்ஸ் டீம்ல உங்க அப்பனும் ஒருத்தன் தாங்கிறத மறந்துடாதீங்க. அப்படி பார்த்தா நானும் ஒருத்தன் தாங்க. ஆனா அதை நினைச்சு பெருமைப்பட முடியலைங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்டிவேட் பண்ண ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து சிம்ம உடைறானா எப்படியா உடைக்கிறது? 20 வருஷம் பின்தங்கி தான் போயிட்டோம், ஒத்துக்கிறேன். டெலிகாம் ஆரம்பிச்ச புதுசுல கையில சிம்மையும் கொடையும் தூக்கிக்கிட்டு வெற்றிவேல் வீரவேல்னு சுத்திக்கிட்டு இருந்த பயக மார்க்கெட்டிங் டீம்ல புது ப்ராடக்ட் லான்ச் பண்றோம், மார்க்கெட் பிளிட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு ஆள் வேணும்னு கேட்டப்போ ஓடி போய் முதல் வருஷத்துல நின்ன பயகள்ல முக்காவாசிய பயக நம்ம பயகதான். திடீர்னு அவனை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரே நாள 222 பண்றான்னா அவன் எப்படி பண்ணுவேன்? நீ பெரிய கேரியாச்சு, சொல்லிக் கொடு, நீ சொல்லிக் கொடு. ஆனா அந்த பையன் மெதுவாத்தான் வருவான். மெதுவானா எம்பட்டு மெதுவாங்கய்யா. அதுக்குள்ள என்னோட அப்ரைஸ்ல வந்துடும் போல் இருக்கே. வரட்டும், அப்ரைசல் வரட்டும், அதுக்கு தானே நாங்க இருக்கோம். எல்லா பயபுள்ளிகளும் ஒரு நாள் அப்ரைசல் உட்கார வேண்டியதுதான். 2 அப்ரைசல் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அப்ரைசல்ல உட்கார்றதுக்கு முன்னாடி டார்கெட்டை முடிச்சுட்டு உட்கார்றது தான் பெருமை. சிம்மை உடைச்ச உடனே 222 பண்ணணும்னு நினைக்க முடியுமோ? இன்னைக்கு நீ சிம்மை உடைக்கிற, நாளைக்கு உன் மவன் கேப் சப்மிட் பண்ணுவேன், அப்புறம் அவன் பையன் 222 பண்ணுவேன், அதுக்கப்புறம் அவன் பையன் 0 MOU இல்லாமல் பார்த்துக்குவேன். அதையெல்லாம் இருந்து பார்க்க நான் இருக்க மாட்டேன் நப்பு. ஆனா சிம்மு நீ உடைச்சது, இதுல எனக்கு என்ன பெருமையா? கடமை, சேல்ஸ் டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தனோட கடமை. ஐடி ப்ரூஃபே இல்லாதவன்ட்ட சிம்ம விற்கணும்னா எப்படியா விற்கிறது? என்ன விட்டுருங்கய்யா, நான் போறேன். எட்டு மாசம் பேசிக்கும் 20 கிராம் சில்வர் கணம் வாங்கிட்டீங்கல்ல, அதான் பேசுறீங்க. அப்படி இல்லைங்கய்யா. வேற எப்படின்னு கேட்குறேன். ஒரே ஒரு ப்ரூஃபை வச்சுக்கிட்டு எத்தனையோ ஆக்டிவேஷன் பண்ணியிருப்பீங்களே, இது வரைக்கும் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன் அவங்கள, ஒரு கேள்வி. என்ன? ஐயா நான் போறேங்க. போயிட்டு வாரன்னு சொல்லுங்க. டெலிகாமில் எங்கே சுற்றி போனாலும் திருப்பி இங்கே தான் வரணும். எங்கேயா அந்த எம்ஐஎஸ்? யார் அவன்? இல்லை ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா பேப்பரை போட்டு வேற கம்பெனி போறாங்களாம். முடிக்க வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு அனுப்பிச்சி விடுங்க. நேற்று பிஹெச் ரோட்டில் உடச்ச கேப் எல்லாம் சப்மிட் பண்ணுற எதுவும் ஐடியா இருக்குங்களா? இல்லை என்னப்பு? ஒரு 10 ப்ரூஃப் கூட கொடுக்க மாட்டீங்களா? என் பையன் பக்கத்துலேயே உட்காந்து சிம்ம உடைக்கணுன்ற ஆசை எனக்கு இருக்காதா? நீங்கள் மற்ற கம்பெனியெல்லாம் போயிட்டு வர்றதுக்குள்ளே ஐயா போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஐயா நான் உங்களை விட்டுட்டு போகலைங்க ஐயா. அங்கே சேல்ஸ் ஹெட் போஸ்ட்டு காலியானதுக்கப்புறம் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போயிடுவீங்க. என்னையா இந்த கட்டை இந்த கம்பெனிலேயே எரிஞ்சு சாம்பலாகி இந்த மண்ணுக்கு உரமாகமே தவிர வெளியே வராது. இந்த ஏசம வேரோட சாட்சி போடாதப்பு அம்புட்டு தான் நான் சொல்லுவேன், புரிஞ்சுதா? ஐயா நான் இந்த கம்பெனிக்கு ஏதாவது நல்லது செய்வேங்க ஐயா, என்ன நம்புங்க ஐயா. உங்களை தவிர நம்பணும், இந்த டீம்ல வேற யார் இருக்கா நம்புறதுக்கு? போயிட்டேன்.